முடி இருக்குல்ல, இந்த மாதிரி கலர் கலரா இருக்கு பார்த்தீங்களா கலரு, இதனால நமக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் இந்த கலர் தான். உடல் புற்றுநோய் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் இந்த கலர் தான். இந்த குழந்தைங்கலாம் ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்களா சின்ன வயசுல, அதுக்கு என்ன காரணம் இந்த கலர் தான். இதனால இந்த மாதிரி கலர் போட்டிருக்க பொருள், கலர் போட்ட சாக்லேட்டு எதையுமே வாங்கி சாப்பிடாதீங்க. வீட்லயே வந்து கலரா கேசரி செஞ்சாலோ இல்ல பஜ்ஜில கலர் போட்டாலோ போடக்கூடாது அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த மாதிரி கலர் வத்தல் எல்லாம் சாப்பிடுங்க தானே. இந்த கலர் வத்தல்ல வந்து வெறும் ஃபுட் கலர் மட்டும் சேர்க்கறது கிடையாது. நீங்க போட்டுறீங்களா கலர் ட்ரெஸ், அந்த ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ற டை எல்லாம் கூட இப்ப இதுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வத்தல்னா வீட்டுல செய்யறது என்ன கலர்ல இருக்கும், வீட்டுல என்ன கலர்ல இருக்கும், இந்த மாதிரி ஒயிட் கலரா தான் இருக்குமா இல்ல எல்லோவா இருக்குமா, அதுதான் வந்து ஒரிஜினல். இந்த மாதிரி கலர் போட்ட ப்ராடக்ட் வந்து வாங்காதீங்க. அதே மாதிரி சாக்லேட்டு, ஸ்கூலுக்கு பக்கத்துல வைக்கக்கூடிய சாக்லேட்டு, ரஸ்னா, இந்த ஐஸ்கிரீம்லாம் வாங்கி பாத்தீங்கன்னா டேட் இருக்காது, யார் தயாரிச்சாங்கிற மேனுஃபேக்சர் அட்ரஸ் இருக்காது. அதுல வந்து அதிக கலர் போட்டு இந்த 1 ரூபா 2 ரூபாய்க்குலாம் முட்டாய் விற்பாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. அது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது.